அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை. வேல் மாறல் விளக்கப் பகுதி 5. அருணகிரிநாதர் ஒரு திருப்புகள்ல ரொம்ப அருமையா ஒரு பாட்டு சொல்றாருங்க. அது என்னன்னா, பக்தியாள் யானுனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி முக்தனா மாறனை பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே. அவ்வளவு புலம்பி அழுகிறார் முருகன்ட்டு. என்னன்னா 3 விஷயத்துல சொல்றாருங்க. பக்தி, முக்தி, திருப்புகழ். 4வது விஷயம் ரொம்ப முக்கியமானது முருகன். இல்ல முக்தி முருகனும் வேறு கிடையாது. முருகா, உன்னை சேர்வதற்கு என்ற ஒரு வழி கிடைச்சிருக்கு, அது பக்தி. இந்த பக்தி எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல, நீயே ஒரு விஷயத்தை கொடுத்த, அதுதான் மிகப்பெரிய திருப்புகழ். இந்த திருப்புகளையும் பக்தியும் வச்சு நான் எங்க கரை சேருது? சுத்தி திரும்பி பார்த்தா எல்லா பக்கமும் கடல். கடல்ங்கிற துன்பம்ங்கிற கடல். கரையே தெரியாத இந்த வாழ்க்கையில எதை வச்சு நான் பயணிக்கிறது? உன்னுடைய பாதம்ங்கிற கரையை நான் எப்ப சேர போறேன்? பெருவாழ்வின்னு சொல்றார். நம்மளும் அப்படித்தானே. இந்த மிகப்பெரிய வாழ்க்கைங்கிற மிகப்பெரிய கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க போனாலும் ஏதோ ஒரு வகையில துன்பம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கு. முருகப்பெருமானுடைய திருவடிதான் இந்த உலகத்துல நிலையான இன்பம்னு தெரிஞ்சும் அதை அடைவதற்கு வழி தெரியாம கண்ணிருந்தும் குருடுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு முருகப்பெருமானா மனமுருகி இவங்க எல்லாம் கரை சேரணுங்கிறதுக்காக கொடுத்த மகா மருந்து தான் திருப்புகழ். அந்த திருப்புகழ்ங்கிற படகுல ஏறிட்டா அது எப்படியாவது கொண்டு போய் முருகன்ட்ட நம்ம சேர்த்துருமா. ஆனா அதை சேர்ப்பதற்கு அருணகிரிநாதர் சொல்றார், திருப்புகழ் மட்டும் பத்தாதுப்பா, அந்த திருப்புகளோட பக்தின்னு ஒண்ணு வேணும். பக்தி மட்டும் பத்தாது, பக்தியோட முருகனுக்கு பூஜை பண்ணணும்ங்கிறார். இந்த பூஜை பண்ணும் போது நமக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்கள் அப்பா சொல்ல வேண்டாம். இப்ப சினிமாவுக்கு போறோம்னா படார்னு கிளம்பி போயிடுறோம். இல்ல ஒரு தீம் பார்க் போறோம், இல்ல ஏதாவது ரிசார்ட் போறோம்னா சொல்லவே வேண்டாம், பிளான் போடுறோம், ஆனால் போயிடுறோம். ஆனா இதே ஒரு முருகன் கோயிலுக்கு போகணும்னாலோ, இல்ல தொடர்ந்து ஒரு 48 நாள் வேல்மாறல் படிக்கணும்னாலோ, எதுக்கெடுத்தாலும் ஏதாவது தடங்கள் நம்மளே நம்ம மனசே அதை உருவாக்கிடுது. வெளியிருந்து தடங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கர்ம வினை எங்கேயாவது உட்பட்டுருவானோன்னு சொல்லி ஏகப்பட்ட தடையை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இந்த தடையின் மூலமாக அந்த பூஜையை பண்ண முடியாம போயிடுது. இது ஒரு வகையான எதிரி. அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய துன்பம்ங்கிற எதிரி. இத்தனை எதிரியும் வீழ்த்த வல்லது மகா வேல்மாறல். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த வரிக்கும் இந்த ஒரு நான் சொன்ன விஷயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அது என்ன வரி அப்படின்னா, பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும்னு ஒரு வரி வருது. இந்த வேல்மாறல் எங்க அருணகிரிநாத சுவாமிகள் கொடுத்தார் அப்படின்னு தேடி பார்க்கும்போது 3 விஷயத்தை வச்சு இது திருத்தணி மலையில தான் முருகப்பெருமானை வேண்டி அருணகிரிநாத பெருமான் இந்த வேல் வகுப்பு கொடுத்திருக்காருங்கிறது தெளிவா தெரியுது. ஏன்னா இந்த 2 வரி ஒருத்தருடைய வரலாறை சொல்லுது. அது யாருன்னா நக்கீரர். திருமுருகாற்று படையை அருளி செய்த நக்கீரருடைய வரலாற்றை இது சொல்லுது. என்னன்னா, பழுத்தமுது அப்படின்னா மிக பழமை வாய்ந்த, காலத்தினால் ரொம்ப ரொம்ப முற்பட்ட ஒரு மொழியான தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழிக்கு ஒரு சங்கம் வச்சிருக்கிறாங்க மதுரையில. தமிழ் பலகைனா தமிழ் சங்கம்னு அர்த்தம். அங்க இருக்கக்கூடிய ஒரே புலவன்னா அங்க புலவரே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த புலவருக்கெல்லாம் தலைவன். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் சொல்றார். அந்த ஒரு புலவன் யாருன்னா நக்கீரர். அவருடைய வேண்டுதல், அவர் என்ன பண்றார் அப்படின்னா, திருத்தணியில சிவ பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார். ஆற்றங்கரையில ஒரு இலை ஆத்துல விழுகுது. அந்த இலையில பாதி இலை மீனா மாறி ஆத்துக்குள்ள போக துடிக்குது, பாதி இலை பறவையா மாறி மேல பறக்க துடிக்குது. இது ரெண்டையும் பார்த்து வேடிக்கை விட்டு சிவ பூஜை விட்டுவிட்டார். இதை பார்த்து இன்னொரு பூதம் அவரை பிடிச்சிருது. கற்கி முகிங்கிற பூதம் அந்த நக்கீரை பிடிச்சு கொண்டு போய் குகையில வச்சு அடைச்சிருது. அப்போ முருகப்பெருமான வேண்டி அவர் பாடின பாட்டு தான் திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படை பாடிய நக்கீரரை காப்பாற்றுவதற்காக முருகப்பெருமான் வரவில்லையா, முருகனுடைய வேல் அந்த குகையை இடித்து புலவரை காப்பாற்றி திருமுருகாற்றுப்படை எனும் மகாமந்திரத்தை தமிழுக்கும் முருகனுடைய அருளை எப்படியெல்லாம் வேலை செய்துங்கிற நக்கீரருடைய வரலாறும் நமக்கு தெளிவா சொல்லுது. இந்த 2 வரியை படிச்சோம்னா ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா, நம்மளும் பூஜை பண்றோம். எப்படி பூஜை பண்றோம்? எதையோ நினைச்சிட்டு முருகா முருகான்னு பூஜை பண்றோம். அந்த கற்கி முகி பூதம் வேற யாரும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில சேர்த்து வச்சிருக்குமே கர்மவினை. அந்த கர்மவினை இந்த நம்ம ஒவ்வொருத்தரும் நக்கீரர் தான். நம்ம பூஜை பண்ணணும்னு நினைச்சு விட்ட பாவத்துக்காக அந்த கர்மவினைங்கிற கற்கி மிகு பூதம் நம்மளை கொண்டு போய்
போய் துன்பம்ங்கிற சிறையில, பிறவிங்கிற சிறையில, இந்த மிகப்பெரிய வாழ்க்கைங்கிற சிறையில வச்சு நம்மளை அடைச்சு வச்சிருது. தொடர்ந்து துன்பம் மேல துன்பம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? வேல் மாறல் படிக்கிறோம். வேல் மாறல் படிக்க படிக்க குகையை இடித்து வழிகாணும் போடுறார். எப்படி போடுறார்? குகையை இடிச்சது மட்டும் இல்லையா, உய்வடையதற்குண்டான வழியையும் அந்த வேல் காட்டுமாம். அதுதான் இந்த 2 வரியினுடைய அர்த்தம். அது என்னன்னா, பூஜை யாரெல்லாம் முருகப்பெருமானை பூஜிக்கிறார்களோ அந்த பூஜைக்கு ஏற்படக்கூடிய தடையும், வாழ்க்கையில மிகப்பெரிய நிலைமைக்கு போக வேண்டிய நபர்கள் கர்மவினையின் காரணமாக துன்பத்தினால் பிடிபட்டு தவிக்கும் போது அந்த கர்மவினைங்கிற தடங்களை இடித்து அவரை மிகப்பெரிய வாழ்க்கை அமைத்து கொடுத்து முருகப்பெருமானுடைய பாதம் எனும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை அடையக்கூடிய வழியை அந்த திருக்கை வேல் காட்டுமாம். அதுதான் இந்த 2 வரி சொல்லுது. பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறி வரைகுகையை இடித்து வழி காணும். இந்த 2 வரியை திருப்ப திருப்ப சொன்னோம்னா நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடங்கல்கள் எல்லாம் பரிபூரணமாக விலகும். நான் ஒவ்வொரு தடவையும் ஒரு வேல்மாறல் செய்த அதிசயத்தை சொல்லாம நான் பகுதியை நிறைவு செய்யறதில்ல. அப்படி ஒரு அதிசயம் என்னன்னா, அமெரிக்கால ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே ரொம்ப நாள் அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடுறாங்க. அந்த அம்மாவனுடைய கணவருக்கு இந்த தோல் பட்டை கிட்ட ஒரு பெரிய கட்டி மாதிரி ஒண்ணு வருது. இவங்க பயந்து போயிடுறாங்க. என்னன்னா, எல்லா பக்கமும் புற்றுநோய்னு சொல்றாங்களே, இவருக்கும் புற்றுநோய் வந்துருச்சுன்னு ரொம்ப பயப்படுறாங்க. இது எப்ப நடந்தது? அந்த கட்டி வந்ததுன்னா, என்னுடைய பதிவோ யாரோ ஒருத்தர் சொல்லி வேல் மாறல படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 3ஆவது நாள் இந்த கட்டி வந்துருச்சு. இதை பார்த்தோம்னா அவங்களுக்கு பயந்துட்டாங்க. என்னடா வேல்மாறல் படிச்சு இந்த கட்டி வருதே அப்படின்னு. இப்பவும் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. என்னன்னா, வேல்மாறல் படிச்சதுக்கு அப்புறம் நிறைய துன்பம் வர மாதிரி ஒரு கற்பனை ஒன்று வரும், இல்லைன்னா நிஜமானமே துன்பங்கள் நிறைய வரும். ஏன் இப்படி வருதுன்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய சித்த மருத்துவம், நிறைய பேர் சித்த மருத்துவம் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், அது நோயை குணப்படுத்தாது. நோய் உருவாக்கக்கூடிய காரணி, மூல காரணத்தை அது கொன்றுவிடும். அதே மாதிரி வேல்மாறல் என்ன பண்ணும்னா, இது நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பதிந்து கிடக்கக்கூடிய, எப்பவோ நம்மளை துன்பப்படுத்த காத்து கொண்டிருக்கக்கூடிய, அமுங்கி இருக்கக்கூடிய கஷ்டமான வினைங்கிற வேரை தேடி கண்டுபிடிச்சு அதை மேல கொண்டு அழிக்கக்கூடிய வகையை தான் நம்ம வேல்மாறல் படிச்சோம். துன்பம் வர மாதிரி நம்ம வாழ்க்கையில தெரியுது. அப்படி அவருக்கு அந்த கட்டி ஒண்ணு வருது. உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வீரவேல், விண்ணோர் சிறை மீட்டவேல், தாரைவேல், கொற்றைவேல்னு சொல்லி ஒரு பகுதி வரும். அது என்னன்னா, குன்று துளைத்த வேல்னு ஒரு வரி வரும். இவங்களுக்கு இதை பார்த்தா குன்று மாதிரி தெரியுது. இந்த அம்மா மனசுக்குள்ளேயே ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. என்னன்னா, அவ்வளவு பெரிய மலையவே இடிச்சு சூரபத்மனை அடித்த வேல் இந்த சின்ன கட்டியை குணப்படுத்தாதான்னு சொல்லி 1008 தடவை இந்த ஒரு வரியை மட்டும் திருப்ப திருப்ப சொல்லணும்னு சொல்லி அவங்க வீட்டில் உட்காந்து இந்த வரியை சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. 1 நாள் 2 நாள் போய்கிட்டே இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, மனசார கற்பனை பண்ணிக்கிறாங்க. வேல் அந்த கட்டியை உடைக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது நாள் படிப்படியா அந்த கட்டி குறைஞ்சு சுத்தமா இருக்கிற இடமே தெரியாம போச்சுன்னு சொல்லி கண்ணீர் மல்க எனக்கு சொன்னாங்க. இது மாதிரி எத்தனையோ பக்தர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த வேல்மாறல் பண்ணக்கூடிய அதிசயத்தை நீங்களும் கமெண்ட்ல நிறைய பேர் சொல்றீங்க. தொடர்ந்து வேல்மாறலை படியுங்கள். இந்த விளக்க முறையை கேட்டுக்கொண்டு இந்த வேல்மாறல் படிக்கிறது நம்ம வாழ்க்கையில துன்பம் போகிறதுக்காக மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு போகணுங்கிறதுக்கு மட்டும் இல்ல, கடைசியா நிறைவான ஒரே ஒரு காரணம், முருகன்ட்ட நம்ம போய் சேரணும். இந்த உடலும் உயிரும் இருக்கும் போதே இந்த ஆறுமுக பரம்பொருளை கண்ணுக்கு கண்ணாக நேருக்கு நேராக தரிசிக்கணுங்கிறது தான் இந்த வேல்மாறனுடைய உண்மையான மெய்ப்பொருள். அதை மனசுல வச்சுட்டு வேல்மாறனை தொடர்ந்து படிங்க. எல்லாம் வல்ல வடிவேற் பெருமான் உங்கள் அத்தனை பேரையும் வாழ வைப்பார். நன்றி, வணக்கம்.